Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்துஸ் கிச்சன். சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ஹோம் சென்டர் வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ரொம்ப சூப்பராக இருந்தது, கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனுடைய பார்ட் 2 வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதில் ஃபெஸ்டிவ் ஹோம் டெக்கார்ஸ் இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது, கார்த்திகை தீபம்லாம் வரப்போகுது, அதுக்குண்டான சூப்பரான ஃபெஸ்டிவ் டெக்கார்ஸ் எல்லாமே இங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் நிறைய அதில் மிஸ் ஆன ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது வீடியோவுக்கு லாஸ்ட்டில் வரும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்குறது எல்லாமே ஹோம் டெக்கார் கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் லிவிங் ரூமில் வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். யானை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கான ஒரு சிம்பிள் மாதிரி, அதை தொடர்ந்து நம்ம வெற்றியை நோக்கி போகிற மாதிரியே அந்த யானையும் குட்டி குட்டி யானைகள் பின்தொடர்ந்து வர மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கேண்டில் ஹோல்டர்ஸ் மாதிரி தான். இதுக்கு மேலே நம்ம இந்த டீ லைட் கேண்டில்ஸ்லாம் வச்சு ஏற்றினோம்னா லிவிங் ரூம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம சென்டட் கேண்டிலோட அந்த கேண்டில்ஸ்லாம் வச்சு ஏற்றினோம்னா இன்னும் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். புத்தா இல்லாமல் ஒரு ஹோம் டெக்கார் பண்ணவே முடியாது. இது பாருங்கள், நல்லா முன்னாடி ஒரு கோல்டன் கலரில், பின்னாடி அந்த பேஸ் ஒரு க்ரீம் கலரில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பரான டிசைனில் இருந்தது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல், இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கெல்லாம் ஒரு யூனிக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், உங்களை அவங்க லாஸ்ட்டில் வரைக்கும் மனசில் நினைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டெக்கர்ஸ்லாம் வாங்கி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். எல்லாமே கோல்டன் கலர்லேயும் பிளாக்லேயும் வச்சு ஒரு கலர் காம்பினேஷன் அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஜிப்டில் இருக்க மகாராணி மாதிரி ஒரு சிலை தான் இருக்குது. இதெல்லாம் லிவிங் ரூமில் வைக்கும்போது உங்கள் ஹாலே அவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். எல்லாமே 50%, 40% அந்த மாதிரி ஆஃபர்லேயே போட்டிருந்தாங்க. இதில் இருக்கிற ப்ரைஸ்லேயே ஆஃபர் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பில்லிங்கில் போகும்போது இன்னுமே உங்களுக்கு கம்மியாக தான் ரேட் கிடைக்கும். இது பாருங்கள், எனக்கு இதை பார்த்தது இந்த விஜய் டிவி அவார்ட்ஸ் ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி கையில் ஆளுக்கு ஒன்று வச்சுட்டு நம்மளும் அவார்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கூட சும்மா காமெடிக்காக சொல்கிறேன். இதெல்லாம் லிவிங் ரூமில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஷோவில் போயிட்டு அவார்டு வாங்கினீங்கன்னு உங்களை கேட்பாங்க. அண்ட் ஹார்ஸ் பாருங்கள், ஹார்ஸுமே ஒரு பாசிட்டிவ்க்கான ஒரு அடையாளம் தான். அண்ட் இங்கே இருக்கிற எல்லா பீஸுமே அவ்வளோ யூனிக்காக இருந்ததுங்க. எல்லாமே கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நல்லா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க மாதிரியான ஒரு பீசஸாக தான் எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி ஹோம் சென்டர் போயிருக்கும்போது இந்த மாதிரி டெக்கார்ஸ் தான் இருந்ததா, இல்லை வேறு ஏதாவது பீஸ் இருந்ததா, என்ன பார்த்தீங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை மேம் இனிமே தான் போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஏன் இது மாதிரி சொல்கிறேன்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்ககிட்ட வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு கன்வே பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் சொல்கிறேன். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா மார்பிளில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த அவுட்டர் மார்பிள் மாதிரி இருக்குது. கீழே அந்த பிளாக்ல பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்க மாதிரி. இது பாருங்கள், நல்லா க்யூட்டாக ஒரு எலி ஓடுற மாதிரி ஒரு டிசைனில். எல்லாமே ரொம்ப யூனிக்கான பீஸு. நீங்கள் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே டீ லைட் கேண்டில் ஹோல்டர்ஸ் தான். அதிலே பல்காக நல்லா பெரிய அந்த கேண்டில்ஸ்லாம் இதில் ப்ளேஸ் பண்ணி ஏற்றலாம். கோல்டன் கலரில் நல்லா ப்ராடாக நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் எடுத்து உங்களுக்கு வெயிட் காட்ட முடியல. அண்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது நல்லா பியூர் கோல்டில் பண்ண மாதிரியான ஒரு கேண்டில் ஹோல்டர்ஸ் தான். எல்லாமே இதெல்லாம் கேண்டில் ஹோல்டர்ஸ் தான். இதிலே நிறைய ஸ்வான், டக்கு இந்த மாதிரி மாடலில் சூப்பராக வச்சுருந்தாங்க. கீழே பார்க்குறதுமே அதே மாதிரியான ஒரு ஹோல்டர் டைப் தான். அப்கமிங் கார்த்திகை தீபத்துக்கு கூட நம்ம அகல் விளக்கு தான் ட்ரெடிஷ்னலாக ஏற்றணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஹோல்டர்ஸ்லாம் வாங்கி கூட நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றும் போது அதில் டீ லைட் கேண்டில்ஸ்லாம் வச்சு ஏற்றும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏற்றும் போது நம்மளுக்கு கரையாயிடும்ன்ற டென்ஷன்லாம் நம்மளுக்கு கிடையாது.
நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், மயில் மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அந்த கலருமே அவ்வளோ அட்ராக்டிவாக நல்ல ஒரு பீகாக் ப்ளூவில் சூப்பராக இருந்தது. உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கேண்டில் ஹோல்டர், அதாவது டீ லைட் கேண்டில் வச்சு ஏற்றிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதிலே வந்து லாங்கு, அப்புறம் குட்டி குட்டியான மாடல் இதெல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பூ உருளி மாடல். அதில் வந்து நம்மளுக்கு ப்ளேஸ் பண்ணி வச்சு காட்டியிருக்காங்க எந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணலான்னு சொல்லிட்டு. ஹால்லலாம் வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்குறது எல்லாமே டெக்கார் பீஸ் தான். பிள்ளையார் இல்லாமல் ஒரு ஹோம் டெக்கார் நம்ம வீட்டில் இருக்கவே மாட்டார். அதே மாதிரி புத்தா எல்லாமே இருக்க மாட்டார். அதுக்கேற்ற மாதிரி நிறைய புத்தா கலெக்ஷன்ஸ், விநாயகர் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து 40% ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே நடுவில் வந்து நம்ம லைட்டிங் வச்சு ஏற்றி அந்த ஒரு ஒளி படும்போது தான் அந்த சாமிக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த உண்டாகி நம்ம வீட்டுக்கும் வந்து அவ்வளோ நல்ல ஒரு வைப் கொடுக்கும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய இங்கே சென்டட் கேண்டில்ஸுமே வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு, டெக்கார் பீஸ்லாம் வாங்கிட்டு அந்த சென்டட் கேண்டில்ஸ்லாம் எங்கே கிடைக்கும்ன்ற டென்ஷன் தேவையில்லை. அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேண்டில்ஸையும் நான் காட்டுறேன் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இதெல்லாமே வந்து செராமிக்கில் பண்ணது. செராமிக்கில் பண்ண கேண்டில் ஹோல்டர்ஸ் தான் எல்லாமே. இப்போ ஃபெஸ்டிவ் சீசன், இப்போ நியர்லி கிறிஸ்மஸும் வரதுனால இன்னும் 1 மந்த் இருக்கே மேம் நீங்கள் நினைப்பீங்க. பட் வந்து இப்போவே நிறைய கடைகளில் வந்து இந்த மாதிரி டெக்கார்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. கிறிஸ்மஸ்க்குமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுமே ஏற்றி வைக்கலாம். இது உள்ள கேண்டில் வச்சே காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் வச்சு நம்ம ஏற்றணும். அந்த கலர்லாம் வந்து பேஸ்டல் ஷேடில், ஒரு லாவெண்டர் கலரில், ஒரு பிங்க் கலரில் எல்லாமே சூப்பராக கொடுத்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஹேங் பண்ணி மாட்டும் போது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பாருங்க 899ல் ஒரு டிஸ்பிளே பிளேட் மாதிரியான மாடல் தான் இது. ஒரு நல்ல ஒரு லைட் லாவெண்டரில் வச்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு எலிஃபென்ட் மாடலில் ஒரு எல்லோ, அட்ராக்டிவ் எல்லோ கலரில் சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு சீ ப்ளூ கலரில் விசிறி டைப்பில் இருந்தது. இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது வேணான், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிற பசங்க கூட நம்ம ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது வாங்கி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் வந்து ஒரு டிஸ்பிளே பிளேட்டு தான். இதெல்லாம் வந்து பூ உருளி மாதிரியான மாடல் தான். இது மேலே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் கூட வச்சு டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணும்போது இன்னுமே ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் வந்து நம்ம கேண்டில் ஹோல்டர் தான். இதில் வந்து நம்ம அதுதான் வச்சு ஏற்றணும்னு கிடையாது. நம்ம ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு பெரிய பெரிய அகல் விளக்கு கூட நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு ஏற்றலாம். இப்போ அது மாதிரியான மாடல் கூட நிறைய வந்துடுச்சு. நான் வெஸ்ட் சைடில் கூட வெஸ்ட் சைடு ஷாப்பு வேளச்சேரியில் இருக்குது, அது கூட நான் வீடியோ பண்ணியிருந்தேன். அங்கே கூட நிறைய காமிச்சிருந்தேன் நான் மாடலில். அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், இப்போ அவங்களே டிஸ்பிளே பண்ணி வச்சு காட்டியிருக்காங்க. அந்த கேண்டில் வந்து உள்ளே வச்சுருக்கேன். அது ப்ராட் கேண்டில், சென்டட் கேண்டில், ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு டெக்கார் பீஸ் தான். இதில் வந்து ஒரு பெரிய ஃப்ளவர் பாட்லாம் வந்து நடுவில் வச்சு நம்ம ஒரு என்ட்ரன்ஸ்லலாம் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண மாதிரி சென்டட் கேண்டில்ஸ்லாம் இங்கேயே இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நல்ல ஒரு பெரிய சென்டட் கேண்டில் தான். 799ல் வச்சுருந்தாங்க. ஹோல்டர் கூட தேவையில்லை. இந்த இதிலே வந்து நம்ம ஏற்றி வச்சுட்டு கூட அதிலே நம்ம அதுக்கப்புறமா அணைச்சிட்டு மூடி வச்சிடலாம். அது டப்பாவோடே கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப சூப்பரான விஷயம். இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து கேண்டில் ஹோல்டர்ஸ்லாம் வாங்க தேவையில்ல. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து அதே மாதிரியான மாடலில் வந்து மேலே வந்து கிளாஸ் டைப்பில் ஒரு மூடியோடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்படியே நம்ம ஏற்றி வச்சோம்னா சூப்பராக அந்த லைட்டிங் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஏற்றி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சென்டட் கேண்டில்ஸு, அப்புறம் வந்து நிறைய இந்த பர்ஃப்யூம்ஸு நம்ம இப்போ அதை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு
அந்த எசென்ஷியல் ஆயில்னு சொல்லுவாங்க, அதுவுமே நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து அந்த வேப்பரைஸ் பண்ணுற மாதிரி மெஷின்லாம் விற்கிது. அதில் ட்ராப் பண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 ட்ராப் விட்டுட்டோம்னா அது வேப்பர் ஆகும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்குறது எல்லாமே டெக்கார் பீஸ் தான். நிறைய விதவிதமான கலெக்ஷன்ஸ். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறதுலாம் வந்து கார்பெட்ஸ் தான். இதெல்லாம் வந்து நம்ம பெட்டுக்கு, இப்போ பெட்ரூமில் கூட நம்ம பெட்டுக்கு கீழே கூட போகலாம், நம்ம விருப்பம்தான். அதுக்கு வேறு மாடல் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, இதையுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹால்லலாம் வந்து நம்ம போட்டு அந்த ஷோஃபாக்கு நடுவில் டீப்பாய் கீழே கூட போட்டு வச்சோம்னா நம்ம ஹால் வந்து அவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். எல்லாமே வந்து மேட், அதாவது டெக்கார் மேட்ஸ் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம சாதாரண மேட்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு தெரியலாம், இப்போ தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் யாராவது இது மாதிரி பை பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் விசிட் பண்ணி பார்க்குறதுனால உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், எனக்கு தெரியாததையும் உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்குறேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃப்ரிட்ஜ் ஹோல்டர்ஸு. ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம காய்கறி, அப்புறம் வந்து இன்னும் நிறையா ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வைக்கிற மாதிரியான ஆர்கனைசர்ஸ் தான். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் வந்து அவ்வளோ இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் விலாகில் வந்து இதெல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியல, ஸோ இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ரைஸுமே அவ்வளோ அஃபோர்டபுள், எல்லாமே அக்ரலிக் மெட்டீரியல்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே கிளாஸ் ஜார்ஸ் தான். இதெல்லாம் வந்து ஒரு மில்க் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைன்னா ஜூஸ் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். எல்லாமே ஆஸ் அ செட்டாகவும் நிறைய கிளாஸ் ஜார்ஸ்லாம் கிடைச்சிது. நம்ம டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே செட்டாகவுமே நிறைய பாக்ஸஸில் வச்சுருந்தாங்க. எல்லாமே பீஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி. ஹோம் சென்டர்னாலே நம்மளுக்கு சொல்ல தேவையில்ல, எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் இருக்கும். அதுலேயுமே இது வந்து ஒரு பிராண்ட் ஓஷன்ற பிராண்டில் வச்சுருந்தாங்க. அதுலேயும் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் இருந்தது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். அண்ட் அது மாதிரி வேணாம், எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். எல்லாமே அவ்வளோ சூப்பரான கலர்ஸில், அட்ராக்டிவ் கலர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ப்ராம்ப்டாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து மெலமைனில் வரக்கூடிய இந்த டிஸ்பிளே பிளேட்ஸு, பவுல்ஸு இதெல்லாம் தான் பார்க்குறோம். இது வந்து மெலமைன் குவாலிட்டி, 2 கலர், அதாவது டபுள் கலரில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கு எல்லாமே, கிட்ஸுக்குமே நிறைய குவாலிட்டியில் வச்சுருந்தாங்க. மெலமைன், பிளாஸ்டிக் இதிலலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒரு ப்ளூ வேல் போட்ட மாதிரியான அந்த டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸு இல்லைன்னா டிஃபன் கூட பசங்களுக்கெலாம் வச்சு கொடுக்கலாம். எல்லாமே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பவுல்ஸு. இப்போ வந்து அப்கமிங் வந்து சூப்லாம் நிறைய நம்ம பண்ணுவோம் வின்டர் சீசனில், அதுக்கு நிறைய பவுல்ஸ்லாம் தேவைப்படும். இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் லஞ்ச் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மல்டி பர்பஸ் யூஸ், நம்ம வீட்டுக்கு வேறு எதுனா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் அதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கலெக்ஷன். கலர் வந்து நல்ல ஒரு ஓஷன் ப்ளூ, லைட் ப்ளூவில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. உள்ளுக்குள்ளே வந்து எஸ்எஸில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் வந்து ஒரு லைட் க்ரீனில் கொடுத்துருந்தாங்க. இந்த கலருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே மல்டி பர்பஸ் கண்டெய்னர்ஸ். இது இல்லாமல் ஆஸ் அ செட்டாக வச்சிங்கன்னா வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிட்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே நிறையவே இருந்தது. கிட்ஸ் எல்லாம் கூட கூட்டிகிட்டு போயிடாதீங்க, உங்கள் பட்ஜெட் தாங்காது. அண்ட் வந்து நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து எல்லாமே வந்து அந்த ஸ்பூன் வெரைட்டிஸு. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து இப்போ பாப்கார்ன்லாம் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக இதெல்லாம் வாங்கணுமா மேம் அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் நம்ம எதெல்லாம் அனுபவிக்க முடியலையோ அதெல்லாம் நம்ம பசங்களுக்கும் வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது ஒரு சந்தோஷமே தனி தான். யார் யாரெல்லாம் என் கூட ரிலேட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு முதல்ல பார்த்தது வந்து அந்த ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிற ட்ரே தான், சொல்ல மறந்துட்டேன், சாரி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து சாஸ் பாட்டில்ஸு. இப்போ ஒரு நூடுல்ஸ்லாம் பண்ணுறோன்னா நம்ம வந்து இப்போ சாஸ்லாம் இதில் ஊற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நிறைய பேர் லஞ்ச் பாக்ஸ்க்கே ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி சாஸ் பாட்டில்ஸ்லாம் தேவைப்படும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறலாமே பேஸ்டல் ஷேடில் ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கப்பு, அதுக்கு உண்டான டிஸ்பிளே பிளேட்ஸு இதெல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. பிளேட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது ஒரே இடத்துல. இதெல்லாம் வந்து செராமிக் குவாலிட்டின்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து ஆஸ் அ செட்டாக தான் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றொன்றத்தோட ப்ரைஸுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், நல்ல ஒரு யூனிக்கான பேட்டர்ன், ஒரு லைட் கலரில் சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கப் அண்ட் சாசர் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அண்டு தனியாகவும் காஃபி மக்ஸ் இந்த மாதிரி பிளாக் லவர்ஸ்க்காக தனியாகவும் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேட்சாக பவுல் செட்டுமே இருந்தது. சூப்லாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணுறோம்லாம் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து செட்டு தான். அந்த 2 பிளேட்ஸு 2 பவுலு எல்லாமே ஒரே செட்டு தான். கலர்லாம் வந்து நல்ல சூப்பராக மார்பிள் குவாலிட்டியில் இருந்தது. ஆனால் மெலமைன் குவாலிட்டி தான். பட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு மார்பிளில் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஹோம் சென்டரோடைய ரொம்ப ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து நான் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஹோம் சென்டர்ஸில் பார்த்துருக்கேன். அண்டு இப்போ தெரியாதவங்களுக்காக இதெல்லாம் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய மாடல் தான். பட் வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி நல்ல ரிச் அண்ட் ராயலான குவாலிட்டி. இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு லைட் கலரில் ஒயிட் பேஸில் வந்து கிச்சன் தீம் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உண்டான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது இங்கே. அதுக்கு பாருங்கள், கீழே வந்து டிஸ்பிளே பிளேட்டும் கூட அவங்களுக்கு அது கீழே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வுட்டன் தீமில் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் செட்டு, ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்பைஸ் ஜார் மாதிரி எல்லாமே இருந்ததுங்க. எல்லாமே வந்து இப்போ நீங்கள் வைக்கும்போது வீட்டில் வந்து ஒரு யூகே மாடல் கிச்சன் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி யாராவது கிச்சன் செட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமுமே டிஸ்பிளே பிளேட்ஸ் தான். தனித்தனியாகவும் வச்சுருந்தாங்க. தனித்தனியாக பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுமே வாங்கிக்கலாம். இது பாருங்கள், அஸ் அ செட்டாக இது வந்து ப்ரெட்டுமே உள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நேரத்தில் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் உள்ளே வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறது வந்து ஒரு பட்டர் வைக்கிற அந்த ஒரு கண்டெய்னர் தான். அது இல்லாமல் எப்படிங்க கிச்சன் அரேஞ்ச் பண்ண முடியும்? இப்போ யூகே கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். பட் நம்ம வந்து இந்தியன்ஸ் தான் இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளும் ரிச் அண்ட் ராயலாக ஒரு கிச்சனை செட் பண்ணணும்னு நினச்சி ஆசைப்படும் போது இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்குகிறோமோ இல்லையோ ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணுற அனுபவத்தையாவது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து எந்த ஷாப்பில் வீடியோ பண்ணலாம், வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது எந்த ஷாப்பு, எங்கே இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். அண்ட் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.